Hi guys, நம்ம இந்த வீடியோவில் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். போன வீடியோவில் நான் வேறு ஐடியில் இருந்திருப்பேன். அதாவது போன பிளாக் ஃப்ரூட் பார்ட் 1ல் இந்த தடவை நான் வந்து செகண்ட் சி போனால் என்னெல்லாம் பலன் கிடைக்குன்றதை காமிக்க போகிறேன். அடப்பா விடே யாரா இவன் டே ரெக்கார்ட் பண்ண விடுங்கடா டே இன்ட்ரோ கொடுக்க விடுங்கடா டே ஓடுறா ஓடி தப்பிச்சிடறா கைப்புள்ள. செகண்ட் சி போனால் இந்த பலனும் கிடைக்கும். அதாவது பவுண்டி என்டர்ஸ் வந்து நம்மளை கொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி எடுக்கலாம், அது பேர் சிடிகே. இந்த கன்று இது ஒன்று, இது பேர் சோல்கிட்ரு, இது பேர் காட் ஹியூமன், இது ஒரு மீலி. அதுக்கப்புறம் நம்மளை கொன்னால இது ஒரு கத்தி. அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ஃப்ரூட் தாங்க. அது ஒரு போர்ட்டலுமே இருக்குது, அது பேர் போர்ட்டல் ஃப்ரூட்டு. இப்போ நான் காமிச்சிருந்தது தான் என் ஃபர்ஸ்ட் ஐடி, இது என் செகண்ட் ஐடி. இது வந்து ஒரு ஐடிங்க. சரி, மற்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பேசலாம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகேங்க. நான் இப்போ என்னோட உண்மையான ஐடியில் வந்துட்டேன். அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஐடியில் அதில் நான் 10 லெவல் போயிருந்தேன். அந்த ஐடிங்கெலாம் வந்து நான் லாக்டவுனில் இருக்க சொல்ல விளாட்ன ஐடி. இப்போ நான் காமிச்சது ஃபஸ்ட் ஐடியும் செகண்ட் ஐடியும். அது வந்து அதை விளையாடி நான் பிளாக் ஃப்ரூட்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டே இந்த கேமை சொல்லலான்னு தான் புது ஐடி கிரியேட் பண்ணேன். ஓகேவா? போன வீடியோவில் நம்ம பைரட் ஸ்டார்டர்ன்ற ஐலாண்டை கேப்சர் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜங்கிளுக்கு வந்தோம். ஜங்கிளில் வந்து இங்கே ஒரு பிரிட்ஜுமே இருந்துச்சு. அங்கே வந்து இங்கே ஒரு கொஸ்ட்டுக்கு இருந்தார். இந்த மாதிரி மங்கி கொரிலா கிங்குன்னு 3 கொஸ்ட்டு தராரு. அதில் கொஞ்சம் இப்போ நம்ம 15 லெவல் போனால் கொரிலா கொஸ்ட் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து 10 லெவலு, ஸோ 15 லெவல் வரைக்கும் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். சரி, டக்குன்னு கிரைண்ட் பண்ணுறேன். ரெடியா மாமே? அப்படியே கிரைண்ட் பண்ணிருக்கோம்ல, இங்கே ஒன்று ரெட் செரி பெரின்னு கிடச்சிது. அது வந்து செகண்ட் சில தான் அது யூஸ் இருக்குது. போக செகண்ட் சி போன பிறகு அதோட யூஸ் என்னன்னு நான் காமிக்கிறேன். சரி, ஓகேங்க, நான் அந்த கொஸ்ட்டை முடிச்சிட்டேன். இப்போ நான் 15 லெவல் வந்தவொடனே நியூ கொஸ்ட் அவைலபிள். அதாவது நான் மங்கிஸ் அடிக்க போகிறேன் இப்போது. ஓகே, இவர்கிட்ட தான் போய் கொஸ்ட் வாங்கணும். இங்கே தான் மங்கி இப்போ தான் அடிச்சிருந்தா மங்கிஸா. இப்போ கொரிலாஸ் அடிக்க போகிறோம். அது வேறு ஐலாண்டில் இருக்கும். அதாவது பக்கத்துலேயே இன்னொரு ஐலாண்டுமே இருக்கும். 2 ஐலாண்ட் இருக்கும் இந்த ஜங்கிள்லேயே. இங்கே ஒரு ஐலாண்டு, அங்கே ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டுக்கு தான் போகணும். அங்கே தான் கொரிலா கிங்கோட ஆட்டம் இருக்கும், ராஜ்யம் இருக்கும். அது வரைக்கும் பாருங்கள் கொரிலா கிங்கு. சரி, நம்ம இப்போ கொரிலாஸ் மட்டும் அடிக்கலாம். வாடா மண்டையா, இதையும் நான் வேகமாக கிரைண்ட் பண்ணுறேன். சரி, ஓகேங்க, அந்த கொஸ்ட்டு முடிச்சிட்டேன். அதாவது இப்போ எனக்கு வந்து கொரிலா கிங் அடிக்க போகிறேன். அதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. ஆனால் நான் அதை ஈஸியாக கொள்ளுவேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, சீக்கிரமாக நான் போய் கொஸ்ட் எடுக்கிறேன். அது ஈஸியான ஒரு டெக்னிக் இருக்குது அதை அடிக்க. சரி, மேலே ஏறியாச்சு. கொரிலா கிங்கு கொஸ்ட்டு கடைசியாக இருக்குது. இது முடித்தா நம்ம வந்து பைரட் வில்லேஜுக்கு போயிடலாம். அதாவது நம்ம 35 லெவல் போனோம்னா நெக்ஸ்ட்டு ஐலாண்டுக்கு நம்ம போகிறதுக்கு ரெடி ஆயிடுவோம். இந்த ஐலாண்டை கான்கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐலாண்டை கான்கவர் பண்ணால் போயிடுவோம். அதுதான் பைரட் வில்லேஜ் ஐலாண்டு. அங்கே பைரட்ஸ் தான் இருப்பாங்க ஃபுல்லாக. ஓகே, இந்த கொரிலா கிங் அடிக்க வந்துட்டோம் ஒரு வழியாக. ஓகேடா, நீ ஒரு கை பார்த்துடலாம்டா. சரி, இப்போ நம்ம நல்லா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது ஸ்டாட்ஸ் ஏற்றிப்போம். ஸ்வாடுக்கு பவர் போடலாமா இல்லை டிஃபென்ஸுக்கு போடலாமா? டிஃபென்ஸுக்கு போட்டுடலாம். ஓகே, இன்னும் 1 ஸ்வாடு. ஓகே, கரெக்டாக இருக்குது. மீலியும் இதுவும் இப்போ சம்பவம் தான். டேய் வாடா. ஐயோ, கொஞ்சம் தூரத்துலேருந்து போட்டேன். கத்தி எடுத்து வீசுறா டேய். சரி, ஓகே, இந்த மோடுமே இருக்குல்ல, இது மேலே ஏறிக்கோங்க. இங்கேருந்து இவனை ஈஸியாக அடிக்கலாம். சரி, வாடா, நானும் ஒரு கை பார்த்துடலாம். போடு. ஐயோ, குவேட்ரஸ்ன்னு ஒரு பவர் வச்சு அடித்தோம். ஆனால் நம்மளுக்கும் டேமேஜ் வாங்கிடுச்சு. அவன் தரையில் ஒரு மாதிரி அடிக்கிறான்ல, அதுதான் அவன் பவரே.
அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். சரி ஓகேங்க, ஒரு வழியாக நான் அந்த கொஸ்ட்டை முடிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு. அப்படி தான் அவனை ஈஸியாக கில் பண்ணுறவே. நான் வந்து நிறைய தடவை செத்தேன், நீங்கள் சாமாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ஈஸியாக ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் பிளாங்க் ஃப்ரூட் நம்ம வாங்க முடியும். பிளாங்க் ஃப்ரூட் காட்சான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் பேசினா 50 லெவல் வந்த பிறகு தான் பிளாக் ஃப்ரூட் வாங்க முடியும்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம 50 லெவல் அடுத்து பார்த்து தான் போக போகிறோம். இப்போ நம்ம 30 லெவல் மட்டும்தான் போக போகிறோம், 35ஓ 30ஓ. சரி ஓகே, இன்னொரு தடவை கொரில்லா கிங் கொல்லணும். அப்போ தான் இன்னும் ஒரு லெவல் ஏறணும்னு நினைக்கிறேன் நம்ம பைரட் வில்லேஜுக்கு போவேன். பாவங்கள் அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் கொடுக்குமே. எளிய உயிரை ஒரு வழிய ஒருவன் எடுத்தால் நினைவில்லாத ஒரு நாள் உன்னை எவனோ ஒருவன் முடிப்பான். நேற்று செய்த தவறை நீ மேலும் மேலும் செய்தால் மேலே உள்ள அவனோ உன்னை கீழே மிதித்து கொள்வான். நான் வரவா வரவா உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. நான் வரவா வரவா உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. வரவா வரவா உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச. ஓகே கைஸ், நான் ஒரு வழியாக பைரட் வில்லேஜுக்கு போகிறேன், கொஸ்ட்டை எடுத்துட்டேன். ஸோ இப்போ காம்பஸில் காமிக்குது பைரட் வில்லேஜ் போகிறதுக்கு. நான் போட் வாங்கிட்டு பைரட் வில்லேஜ் போயிட்டு வீடியோ முடிக்க போகிறேன். சரி, பைரட் வில்லேஜில் பார்க்கலாம். சரி ஓகே காய்ஸ், பைரட் வில்லேஜுக்கு வந்துட்டாச்சு. இந்த வில்லேஜ்லேயும் 3 கொஸ்ட்டு முடிக்கணும். ஒன்று பைரட்ஸ்னு இவங்க இருக்கானுங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அவனுங்க. அப்புறம் ப்ரூட்னு இன்னொரு இவனுங்க மாதிரி என்பிசிங்க. அப்புறம் கடைசியில் செஃப்னு ஒருத்தவன் இதோ இங்கே இருக்கான் பாருங்கள், இவன் தான் முக்கியமான ஆள், இவன் தான் பாஸ் இந்த இடத்துல. சரி, இவன் அடுத்த வீடியோவில் கொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறம் இவனை கொல்லவும் ஒரு ஈஸியான வழி இருக்குது, அது என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ பாய் கைஸ், பாய்.